இந்த வீடியோவில் நம்ம ஒரு செக்ஷனல் மார்க் டெஸ்ட் வந்து எப்படி அட்டன் பண்ணுறது, எந்த ரேஞ்சில் வந்து அதாவது எதை வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி அட்டன் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறது குவான்ட் செக்ஷனில் வந்து நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? இதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து அட்டன் பண்ணுறது. ஓகேங்களா? எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். ஸோ நான் அப்படியே வந்து ஃப்ளோவில் சால்வ் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் எனக்கு தோன்றதையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷனல் மார்க் டெஸ்ட் வந்து ஆப்டிடியூடோடது SBI PO. ஓகேங்களா? 2025 வந்து இன்னும் அப்லோட் பண்ணலை அவங்க. ஸோ அதனால தான் 2024 நான் போடுறேன். ஓகே இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்டார்டிங்கு போடுறத அவாய்ட் பண்ணிடணும். இது போடலாம், ஆனாலும் வேண்டாம். இது வந்துட்டான். ஸோ 79 12 எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 79 80 158 79 8 4 9 948 கரெக்டாக? ஓகே, இது வந்து டிவைட் பை 2 போட்டேன் அப்படின்னா எனக்கு 47 8. ஓகே, ப்ளஸ்ஸு 92% 93% ஆஃப் 140 ஸ்கொயர். ஓகே, இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து ஈஸியாக எதிர்பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இது SBI PO. ஓகே, ஸோ இதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 630 ஒரு 21 651 கரெக்டாக? ஒரு 75 6 4 1 12 8 0 2 1 2 00. எஸ், அவ்வளோதான். பார்த்தீங்களா? ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. 30 5 போட்டோம் அப்படின்னா எவ்வளவு? 150 மைனஸு √6 110 ஸ்கொயரு 15 க்யூபு. 15 க்யூபில் டக்குன்னு வரமாட்டேது. 3375. ஓகே, 11011. ஓகே, எவ்வளோ வரும்? 3375 574 51. கஷ்டம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 இந்த சைடு போகும்போது எனக்கு ப்ளஸ் ஆகுமா? 5 2 6 5 1. ஓகே, சரி, இது வந்து 15625 வந்திருக்கு. ஓகேவா? இது என்ன வேல்யூ அப்படின்னா 25 க்யூபு. ஓகேங்களா? அப்போ 5 ஸ்கொயரு, அப்போ 5 பவர் 6 ஆன்சர். ஓகே, அடுத்தது 35 ப்ளஸ்ஸு 15 எனக்கு எவ்வளவு? 50 டிவைட் பை 2 25 இன்ட்டு 5 எவ்வளவு? 125 45 ஒரு 65 710 810 835. ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது? ஒரு வேளை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் போடுறதுனால ஸ்லோவாக இருக்கேன், என்னன்னு தெரில. ஓகே, 864 டிவைட் பை 16 டிவைட் பை 6 இன்ட்டு 13 கரெக்டாக? ஓகே, 16 இன்ட்டு 6 வந்து எவ்வளவு? 96. ஓகே, 96 அப்படின்னா எனக்கு 864 அப்படிங்கிறது 96ல் 9 இருக்குது. ஓகே, அப்போது கேன்சல் ஆயிரும். 9 இன்ட்டு 13 வந்து எனக்கு 117. ஓகே, அடுத்தது 13 இன்ட்டு 13 169 அப்படின்னா எனக்கு 52 மைனஸ். ஓகே, 38 43 38 டிவைட் பை 43 19. என்னடா இப்படி தந்திருக்காங்க இதெல்லாம் வந்து. ஓகே, டிவைட் பை 19 டிவைட் பை 86. ஓகே, 86 டிவைட் பை 19 464 வந்து பார்த்தீங்கன்னா 128 256. ஓகே, 5 சம் போட்டிருக்கோமா? 5 சம் போடுறதுக்கு இவ்வளோ நேரம். ஓகே, இது வந்து 16 மார்க் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போயிடுவோம். ஆஹா, அப்ளிகேஷன் சம்ஸ் எல்லாம் சின்னதாக இருக்குது, ஈஸியாக இருக்குமோ? ஓகே, இதை மார்க் பண்ணிக்குவா.
ஓகே, அப்போது ஒரு டிஇ போட்டுருவோம். இது போட்டுடலாமா, அது போட்டுடலாமா? ஓகே, இதுவே போடுவோம். டிஃபிகல்ட்டாக எது தோணுதோ அதை தான் போடணும். ஓகே, ஃபேண்டா, ஸ்ப்ரைட்டு, பெப்சி, ஸ்லைஸு, மிராண்டா. ஸோ மிராண்டாவெல்லாம் இப்போ பார்க்கவே முடியாது இல்லை, அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்களா என்ன? அடுத்தது கிவன் டோட்டல் குவாலிட்டி ஆஃப் சாஃப்ட் ட்ரிங்க் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க 5 கம்பெனிஸு. ஓகே, கிவன் த குவாலிட்டி ஆஃப் சாஃப்ட் ட்ரிங்க்கு சோல்டு. ஓகே ஓகே, ஈஸி தான். ப்ரொடியூஸ் பண்ணுறது, சோல்டு பண்ணுறது. ஓகே, இந்த ரேஷியோ ஆஃப் த குவான்டிட்டி ஆஃப் த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இஸ் ஹோல்டு பை ஸ்பிரிட் இன் மே. இது என்ன மந்த்து? மே. ஓகே மே. ஓகே, ஸ்பிரிட் வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஹோல்டு பை ஸ்ப்ரைட் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? ஸ்ப்ரைட் வந்து 240 ப்ரொடியூஸ் பண்ணி 100 வந்து சோல்டு. ஓகே, 140 அன்சோல்டா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சோல்டு ஆனது வந்து பார்த்திங்க அப்படின்னா மே மந்த் வந்து 2, அப்போது எனக்கு ஜூன் மந்த் வந்து 150. குவான்டிட்டி ஆஃப் த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அன்சோல்டு பை ஸ்ப்ரைட் இன் தி மே அண்டு ஜூன் வந்து 240 அப்படின்னா 100. ஓகே, தென் ஃபைண்ட் த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் த சாஃப்ட் ட்ரிங்க் ப்ரொடியூஸ் ஸ்ப்ரைட்டு 250 லிட்ரு. ஓகே, அடுத்தது ஜூன் டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் பை ஃபேண்டா. ஓகே, 25% இன்க்ரீஸ் கம்பேர்ட் டு மே. ஃபேண்டா வந்து எங்கே இருக்குது? ஃபேண்டா 400, 25% அதிகமாகுது அப்படின்னா எனக்கு 500 கம்பேர்ட் டு மே. குவான்டிட்டி ஆஃப் த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இஸ் ஹோல்டு பை ஃபேண்டா இஸ் இன்க்ரீஸ்டு பை 20 லிட்டர் கம்பேர்ட் டு மே. ஃபேண்டா வந்து 280 சோல்டாச்சா? அது என்ன சொல்லியிருக்காங்க? 20 அதிகமாக, அப்போ 300 சோல்டு, 200 அன்சோல்டு. என்ன கேட்டேன்? ஃபைன் த குவான்டிட்டி ஆஃப் சாஃப்ட் ட்ரிங்க் அன்சோல்டு, 200 அன்சோல்டு. ஓகே, அடுத்தது ஃபைன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த குவான்டிட்டி ஆஃப் த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அன்சோல்டு பை மிராண்டா எவ்வளோ அன்சோல்டு? 440ல் 200 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 240 அன்சோல்டு. ஓகே, அன்சோல்டு. ஓகே, அண்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இஸ் ஹோல்டு பை ஸ்லைஸ் எவ்வளோ இருக்குது? 300, 140 சோல்டு, 160 அன்சோல்டு. ஓகே, 160 அன்சோல்டு அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்? ஒரே நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த குவான்டிட்டி ஆஃப் த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அன்சோல்டு பை மிராண்டா. அன்சோல்டு 240. ஓகே, கரெக்டு தானே? மிராண்டா அன்சோல்டு 440. ஓகே, 200 போயிடுச்சு, சோல்டு ஆயிடுச்சுன்னா 240 சாஃப்ட் ட்ரிங்க்ஸு. ஓகே, குவான்டிட்டி ஆஃப் சாஃப்ட் ட்ரிங்க்ஸு சோல்டு பை ஸ்லைஸு சோல்டு 140. ஓகே, அப்போ வந்து எனக்கு ஆன்சர் 100. இந்த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ப்ரொடியூஸ் ஸ்ப்ரைட் எவ்வளவு? 240. வாட் பர்சன்டேஜ் மோர் இருந்தது? குவான்டிட்டி ஆஃப் த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அன்சோல்டு பை ஸ்லைஸ். அன்சோல்டு வந்து 160, 80 அதிகம். ஓகே, 1/2 50%. ஓகே, இந்த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் த சாஃப்ட் ட்ரிங்க்ஸு ப்ரொடியூஸ்டு பை மாஸா 10% மோர் தென் த ஸ்லைஸ் எங்கே இருக்குது? 10% மோர் அப்படின்னா 330. ஓகே, குவான்டிட்டி ஆஃப் த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இஸ் ஹோல்டு பை மாஸா 70 மோர் தென் த ஸ்லைஸு 70. அப்போ 210, 120 அன்சோல்டு. தென் ஃபைன் தி டோட்டல் குவான்டிட்டி அன்சோல்டு மாஸா. அன்சோல்டு 120. ஓகே, அடுத்தது இது என்னது? மிஸ்ஸிங் நம்பர்ஸ். ஓகே, இது வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒன்று மல்டிப்ளிகேஷன், ஒன்று ப்ளஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மல்டிப்ளிகேஷன் இது வந்து ப்ளஸ்ஸு, இது மல்டிப்ளே, இது ப்ளஸ்ஸு, இது மல்டிப்ளே. ஓகே, அப்போ 1 × 1 ப்ளஸ் ஆகிருக்கு. 61, 50 அப்படின்னா 6 அப்படின்னா எனக்கு 25ஆல் மல்டிப்ளை ஆகிருக்கு. அப்போ 1 ஸ்கொயரால் மல்டிப்ளை ஆகிருக்கு. 2, 3, 4, 5 பிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா? ஓகே, ஸ்கொயர் வந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் ப்ளஸ்ஸும் மல்டிப்ளை ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு இன்ட்டு செகண்டு ப்ளஸ்ஸு, அப்போ 4 அப்படின்னா வந்து எனக்கு ஆன்சர் 5. அடுத்தது டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரிகிறது மண்ணா? இல்லை. ஓகே, +20 -25 +30
-35 அப்போ +40. +40னா 70. அடுத்தது என்ன? 60, 100, 136, 20, 88, 12, 40, 36, லாஸ்ட்டில் வந்து 12. இது எப்படி வருது? ஓகே, 4 வாய்ப்பு கம்மி. 4, 8, 12, 24, ஒரு 8 போட்டோம் அப்படின்னா 32. ஒரே நிமிஷம். 6, 8, 10. ஸோ 10 போட்டோம் அப்படின்னா 22. 8 போட்டோம் அப்படின்னா 30, 36. எஸ், கண்டுபிடிச்சிட்டேன். 36. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 அப்படின்னா 166. அடுத்தது வந்து 15, 13, 26. நான் நினைக்கிற மாதிரி தான் இருக்குது. 39. எஸ், 13ஓட அடிஷன் இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52. அப்புறம் 65 அப்படின்னா 211. ஓகே, 2, 5, 11, 23, 47. 2 + 1, 2 + 1, 2 + 1, 2 + 1, 2 + 1, 95. இதெல்லாம் போட்டோம்ல. எவ்வளோ நிமிஷம் இருக்குது? 8 நிமிஷம் இருக்குது. ஒரு டிஐ போட்டுடலாமா? எஸ். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the given below chart the percentage of distribution of the total number of Boomer shoes produced in the factory A. Okay. Easy தான். 12, 13, 14, 15, 16. ஓகே, பூமா ப்ரொடியூஸ் பண்ணது. ஓகே. If the total number of Boomer shoes produced by 2017, 4/3 of the average of total number of Boomer shoes produced in 2013, 16. ஓகே, 17 கொடுக்கல, 13, 16 கேட்டிருக்காங்க. கொடுத்து ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஓகே. ஆவரேஜ் என்ன? டோட்டல் பூமா வந்து 2013 எவ்வளோ வந்திருக்கு? 15% ஆஃப் டோட்டல் எவ்வளோ? 36 ப்ளஸ்ஸு இது என்னடா அது 2016 வந்து 20, 36. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு என்ன போட்டேன்? 13, 15 அப்படின்னா 120, 480, 20, 18, 540, 13, 540, 14 வந்து 20, 720, 1260 அப்படின்னா 630 வருமா? 630. இதை 3 × 4 போட்டோம் அப்படின்னா 21. ஸோ 840 வருது. ஓகே, டோட்டல் நம்பர். ஓகே, 840. ஈஸியாக தாங்க இருக்குது. ஸோ ஓகே, இந்த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் பிளாக் அண்ட் ஒயிட் பூமா ஷூஸ் ப்ரொடக்ஷன் 15. ஓகே, 14, 15ல். ஸோ 14 எவ்வளோ வந்திருக்கு? 14 க்ரீன் 22 × 36, 11 × 72. எப்படி போட்டோன்னு புரியுதில்ல? 297 எவ்வளோ? 792. ஓகே. இந்த 792ல் 53. அடுத்தது 15. 15ல் 19, 36. 720ல் ஒரு -36 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 20, 16, 84, 684 வருமா? 684ல் வந்து 54. என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஒயிட் பூமா ஷூஸ். ஃபஸ்ட்டு ஒயிட்டு, செகண்டு தான் ஒயிட்டு. ஓகே, ஒயிட் அப்படின்னா 8ல் 3, 9ல் 4. 9 அப்படின்னா எனக்கு 72, 4 அப்படின்னா 288. இதில் என்ன வருமா? 72, 9, 297, 5, 8, 585 இருக்கானா? ஆஹா, வச்சான் பார்த்தீங்களா ஆப்பு. கரெக்டாக தான் நினைக்கிறேன். இல்லைங்க, 5, 3, 8ல் 3, 9ல் 4. கரெக்டாக தானே போட்டிருக்கேன். 72, 100, 4, 288 கரெக்டு. 8, 9, 99, 297 கரெக்டு தான்.
இந்த மாதிரி தான் கன்ஃபியூஸ் பண்ண வைப்பான். 5 நிமிஷம் இருக்கா, இது கொஞ்சம் லென்த்தியாக ஃபீல் ஆகுது. இந்த டோட்டல் ரேஷியோ ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் அடிடாஸ் பூமா ஷூஸு ப்ரொடியூஸ்டு பை 2016. ஓகே 720 வந்து 2016 20. ஓகே அடிடாஸ் பூமா ஓகே 2016 வந்து பூமா 12, அடிடாஸ் எவ்வளோ வரும், 60 6 13 780 வருமா. டோட்டல் நம்பர் ஆஃப் அடிடாஸ் ஷூஸ் சோல்டு பை 2017 33% மோர் தென் தட் ஆஃப். ஓகே அப்போ 3 போட்டோம் அப்படின்னா 26 4 52 104. ஓகே ஃபைன் தி ரேஷியோ ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பூமா ஷூஸு 12 13. நம்ம இப்படியே போடலாம், பர்சன்டேஜ்லேயே போடலாமே. 12 13 24 15 8 5 அவ்வளோதான். ஓகே இதில் வந்து நம்ம ஈஸியானது கண்டுபிடிக்கணும். போடுவோமா. போட் கவர் செர்டன் நம்பர் ஆஃப் டிஸ்டன்ஸ் 8 hours பட் டேக் 12 hours ரிட்டன் டு அப்ஸ்ட்ரீம். அப்போது எனக்கு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு ரேஷியோ வந்து 8, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு 12. அப்போ யூ வந்து எனக்கு 10, வி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு 2. கரெக்டாக 2x. ஓகே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே போட்டு 200 வாட்டர் 5 hours. 5 hours அப்படின்னா டில் வாட்டரில். ஓகே அப்போ 5 hours அப்படின்னா 40. அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு 4, ஸ்ட்ரீமோட வேல்யூ 8. அவ்வளவுதான். நம்ம தான். ஸோ பஸ்ஸு கவர்ஸ் சர்டன் டிஸ்டன்ஸ் 72 கிலோமீட்டரு 5 hours போகுது அப்படின்னா 360 போகுமா. அந்த சேம் டிஸ்டன்ஸ் இஸ் கவர் பை காரு 8 மணி நேரத்தில் போகுதான். 8 மணி நேரத்தில் போகுது அப்படின்னா 45 கிலோமீட்டரில் போகும். இஃப் த ஸ்பீட் ஆஃப் த கார் இஸ் இன்க்ரீஸ் பை 40%. 40% அப்படின்னா 18 அப்படின்னா 63க்கு போகும் ஸ்பீடு. ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை கார் கவர் ஃபார் 41 அப்படின்னா எனக்கு 7 hour. பாக்ஸ் கண்டெயின் 4 ப்ளூ 5 பிங்க்கு ஒய் வந்து க்ரீனு. ஓகே மொத்தம் 9 + x ஒய். ஓகே டோட்டலு ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் க்ரீனு எனக்கு 1/4. ஓகே நைஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3 போட்டோம் அப்படின்னா மேலே 3. ஓகே ஒய் கீழே 3 போட்டோம் அப்படின்னா 12 மேலே 3. அப்போ 1/4. அப்போ ஒய்யோட வேல்யூ 3 தான். என்ன ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே அடுத்தது if 2 balls are drawn from the box find the probability of balls same color. எஸ் இங்கே தான் வச்சான். அப்போ 12 11 2 சேம் கலர் அப்படின்னா 4 3 + 5 4 + 3 2. ஓகே 12 20 6 18 20 38 டிவைட் பை 112 11 அப்படின்னா எனக்கு 6 19 66 இருக்கா ஆன்சரு. எஸ். ஐயோ இன்னும் எவ்வளோ நிமிஷம் இருக்குது. ஓகே ஷாப்கீப்பர் வந்து 45 பாட்டில் வச்சுருக்கான். சோல்டு ஈச் பாட்டில் 10% ப்ராஃபிட்டு. ஓகே இஃப் ஹேட் ஹீ சோல்டு ஈச் பாட்டில் ப்ராஃபிட் 25%, தென் ஹீ ப்ராஃபிட் வந்து 1000 மோர். ஓகே ஸோ 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். 45. ஓகே இவன் வந்து எவ்வளோ 110 ரூபாய்க்கு விற்கிறான். ஓகே 110 ரூபா இல்லாமல் 125 ரூபாய்க்கு விற்றா. ஓகே 10 ரூபான்னு வச்சுக்கிறேன். 10 11 12. ஓகே 45. அஜிஜோ லென்த்தியாக வருதே. 110க்கு விற்றா 145. 5 9 495 வரும். இதில் என்ன வருது 45. ஆஹா வச்சுட்டானே ஆப்பு. 5 225 90 45 5 2 1 6 5. ஓகே எவ்வளோ வருது அப்படின்னா ஃபைண்ட் தி காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி ஈச் பாட்டில். ஐயோ டக்குன்னு வரமாட்டேங்குது. ஏங்க நில்லுங்க. என்னங்க இது இதாகிட்டேனே ஸ்ட்ரக் ஆகிட்டேன். ஓகே 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 50 650 1350. ஓகே 2 அப்படின்னா 200 ரூபா. பார்த்தீங்களா இப்படித்தான்
அடுத்தது வந்து இன்வெஸ்ட் 6%, 250 6% 2 வருஷத்துக்கு. ஓகே, 7500. இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த 2 years இஸ் ஈக்குவல் டு 44%. ஓகே, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 6 20 தானே, இது ஈஸியாக இருக்குது. ஓகே, ரேஷியோ ஆஃப் த பெர்சன்டேஜ் ஆஃப் கனி 3:5, பெர்சன்டேஜ் ஆஃப் சபி கேவி அண்ட் பவி 7:6. அப்போ 35 21 30. ஓகே, சவி வந்து ஆஃப்டர் 5 years வந்து 35x + 5 years வில் பி டபுள் தி ஏஜ் ஆஃப் கனி பிஃபோர் 1 year. கனி எங்கே இருக்குது? கனி 21x டபுள் தி ஏஜ் ஆஃப் பிஃபோர் 1 year. ஓகே, 42x - 2 35 7xோட வேல்யூ 1 தப்பாயிருச்சா? வாய்ப்பில்லையே, எப்படி தப்பாச்சு? இல்லைங்க, அனலைஸ் பண்ணி பார்ப்போம். %86.53%. பத்தாவது குறைஞ்சது ஒரு 25 ஈஸியாக தான் இருக்குது. அட்டன் பண்ணியிருக்கலாம், 25க்கு மேலே அட்டன் பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக. ஓகே, எங்கே தப்பாச்சுன்னு பார்ப்போமா? செக்ஷனல் இங்கே இருக்கான் சொல்யூஷன். எங்கே தப்பாச்சு? இங்கே தான் தப்பாக இருக்குது. எஸ் இதுதான் டவுட்டாக இருந்துச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ நிமிஷம் எடுத்திருக்கோம்? இதுக்கு மட்டும் 1 நிமிஷம் 44 செகண்ட் எடுத்திருக்கோம். தப்பாக இருக்குது. ஓகே, இப்போ நான் அட்டன் பண்ணேன் இல்லையா ஒரு ஆர்டர். ஸோ இப்படி தான் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக இருக்குது, சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன் எடுத்துகிட்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் செகண்டு, இல்லை அப்படின்னா நம்பர் சீரீஸ். ஓகேங்களா? நம்பர் சீரீஸில் ராங் நம்பர் வந்துச்சு அப்படின்னாலும் சரி, இது வந்துச்சுனாலும் சரி, அதுக்கப்புறம் ஒரு டிஐ போடுங்க. செகண்ட் டிஐ உங்களால் போட முடியல, எனக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா, சம்ஸ் வந்து ஒரு மிஸ்லேனியஸ் வந்து ஒரு 10 கொடுத்துருப்பாங்க அரித்மெட்டிக் சம்ஸு. இந்த 10ல் 5 வந்து ஈஸியாக போடலாம். ஓகே, அது தேடி கண்டுபிடிச்சிங்க. நீங்கள் எந்த இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை வந்து தேடி கண்டுபிடிச்சி போட்டிங்க அப்படின்னா போட்டுடலாம். ஓகேங்களா? ஈஸி தான். ஓகே, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பாய்.